நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி. இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான விஷயம் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, இது மாதிரியான ஒரு 3D எலிமெண்ட்டை நம்ம வந்து ஃபோட்டோஷாப்பில் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றது தான். ஓகேங்களா? இப்போ இதில் தெரிகிற இது மாதிரி 3D எலிமெண்ட்டை நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். ஓகேங்களா? ஆனால் இப்போ நான் கொடுக்க போகிற ஒரு டூல் மூலமாக இந்த மாதிரியான 3D எலிமெண்ட்டை நீங்கள் ஈஸியாக கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? அது என்ன டூல் அப்படின்றது உங்களுக்கு வீடியோட டைட்டில் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். அதாவது ப்ரஷ்ஷு. ஓகேங்களா? ஆமாங்க, ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி இது மாதிரியான ஒரு 3D எலிமெண்ட்டை உங்களால் கிரியேட் பண்ண முடியும். அது எப்படி, என்ன, ஏது அப்படின்றதெல்லாம் நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுவரையில் நீங்கள் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதோடு இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த சேனலில் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உள்ளே போய்ட்டு பாருங்கள். நிறைய வீடியோஸ் இருக்குது. இந்த வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோஸை நீங்கள் பார்த்ததோடு மட்டும் இல்லாமல் பிடிச்சிருந்துச்சி, நல்லா இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நம்ம கண்டென்ட்குள்ளே போகலாம். வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் போங்க, அங்கே லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த 3D ப்ரஷோட இந்த ஃபோல்டரை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எக்ஸ்ட்ராக்ட் பண்ணனே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ரஷ் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு JPEG ஃபைல் இருக்கும், ஒரு PSD ஃபைல் இருக்கும். இந்த 3 ஃபைலும் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் நீங்கள் JPEG ஃபைலை ஓப்பன் பண்ணி பாருங்கள். அதாவது உங்களுக்கு என்ன மாதிரியான ப்ரஷஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் அப்படின்ற ஒரு ப்ரீவ் தான் இந்த JPEG ஃபைல். ஓகேங்களா? இதில் இருக்கிற இந்த ஷேப்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து இங்கே இந்த ப்ரஷ் மூலமாக நீங்கள் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? அதுக்கான ஒரு கைடு தான் இந்த JPEG ஃபைல். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு PSD ஃபைல் இருக்குது. இந்த PSD ஃபைலுக்கு ஒரு வேலை இருக்குது. அது என்னன்றதை இந்த வீடியோட கடைசியில் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ப்ரஷ்ஷை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொடுத்துருக்க இந்த ப்ரஷ் ஃபைலை உங்களுக்கு தேவையான அந்த ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ப்ரஷ் எப்படி லோட் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் கொடுத்து தேவையான அந்த வெர்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி ஓகே கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகிடும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபோட்டோஷாப்பில் ப்ரஷ்ஷை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். இந்த கேர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இதில் வந்து இம்போர்ட் ப்ரஷஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணோன்னே நீங்கள் எங்கே வந்து ப்ரஷ் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணுங்கள். அதாவது டெஸ்க்டாப்பில் இப்போ ப்ரஷ்ஷை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ரஷ் ஃபைலை நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து உங்களோட ஃபோட்டோஷாப்பில் லோட் ஆகிடும். ஓகேங்களா? இப்படி தேவையான ப்ரஷ்ஷை வந்து நீங்கள் லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்படி லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ப்ரஷ். கிட்டத்தட்ட இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 32 வகையான ஒரு ஷேப்ஸை கிரியேட் பண்ணுறது தேவையான ப்ரஷ் வந்து இதுக்குள்ளே இருக்குது. ஓகேங்களா? இந்த 32 ஷேப்ஸையும் நீங்கள் வந்து ஈஸியாக ஒரு 3D ஃபார்மேட்டில் இந்த ப்ரஷ் மூலமாக நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? அது எப்படி இருக்கும், என்ன எதுன்றதுல நீங்கள் வந்து அந்த JPEG ஃபைல் மூலமாக நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இந்த JPEG ஃபைல் ஓப்பன் பண்ணுங்கள். இந்த JPEG ஃபைலில் உங்களுக்கு என்ன மாதிரியான ஷேப்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்றத நீங்கள் இந்த ஃபைல் மூலமாக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் உங்களோட ப்ரஷ்ஷை நீங்கள் லோட் பண்ணிட்டீங்க. லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ டாக்குமெண்ட் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் பண்ணிவிட்டு இப்போ அந்த ப்ரஷ் எப்படி இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஜஸ்ட் நான் ப்ரஷ்ஷை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நான் லோட் பண்ண ப்ரஷ் வந்து இங்கே செலக்ட் ஆகிடுச்சு. பாருங்கள், 3D ப்ரஷஸ் நாட் ஒன் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த 32 வகையான ஷேப்ஸும் உங்களுக்கு வந்து உள்ளே வந்து அவைலபிளாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதில் தேவையான ஷேப்ஸை நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஒரு ஷேப்ஸை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அதை கொண்டு வந்து நான் வந்து உள்ளே வந்து ப்ரஷ் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ நான் பிளாக் கலர் செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்படி ப்ரஷ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இப்படி எனக்கு தேவையான ஒரு 3D ஷேப் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதே வந்து கிரியேட் ஆகிடும். நார்மலாக நம்ம இது மாதிரியான ஒரு 3D ஷேப்பை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஆனால் இந்த ப்ரஷ் மூலமாக நீங்கள் ஈஸியாக இது மாதிரியான 3D ஷேப்பை உங்களால் கிரியேட் பண்ண முடியும். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா, ப்ரஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நியூ லேயரை வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நான் Ctrl+Shift+N கொடுக்குறேன். ஒரு நியூ லேயர் கொடுத்துட்டு இப்போ நான் வந்து ப்ரஷ் டூலை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்படி ப்ரஷ் பண்ணுறேன். எனக்கு ஒரு 3D ஷேப் வந்து கிடச்சிருச்சு. வேறு ஏதாவது ஒரு 3D ஷேப் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த ப்ரஷ்ஷை நீங்கள் போய்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து நீங்கள் ப்ரஷ் பண்ணிங்கன்னா இது மாதிரியான ஒரு 3D ஷேப் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிடும். இப்போது இந்த 3D ஷேப் வச்சு நம்ம என்னென்ன மாதிரிலாம் கிரியேட்டிவான ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் செலக்ட் பண்ணுற கலரை பொறுத்து ஒரு சூப்பரான ஒரு எஃபெக்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஒரு ரெட் கலர் செலக்ட் பண்ணுறேன். ரெட் கலரை செலக்ட் பண்ணிவிட்டு இப்படி நான் வந்து ப்ரஷ் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்படி ப்ரஷ் பண்ண அப்படின்னா எனக்கு ஒரு சூப்பரான ஒரு 3D எஃபெக்ட் வந்து கிடச்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ இதை வந்து என்னோட ஏதாவது ஒரு ஒர்க்கிங்கில் நான் இதை வந்து பேக்ரவுண்டாக வைக்கிறதோ இல்லை ஏதாவது ஒரு எலிமெண்ட்டாக வைக்கிறதோ அது மாதிரி நான் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரியான ஒரு விஷயங்களுக்கு இந்த 3D ப்ரஷ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இதில் நிறைய வெரைட்டி ஆஃப் ஷேப்ஸஸ் இருக்குது. உங்களுக்கு தேவையான ஷேப்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். மறுபடியும் ரைட் கிளிக் பண்ணுறேன். இதில் என்னென்ன மாதிரி ஷேப்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத பாருங்கள். இப்போ ஒரு டைமண்ட் ஷேப் வேணும் இல்லை ஏதாவது ஒரு குளோபல் ஷேப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் ஈஸியாக வந்து கிரியேட் பண்ண முடியும். இப்போ ஃபஸ்ட்டு ப்ரஷ் இருக்கு இல்லைங்களா, ஸ்பியர், அதை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் ஒரு ப்ரஷ் பண்ணுறேன். பாருங்கள், ஒரு சூப்பரான ஒரு ஸ்பியர் வந்து கிடச்சிருச்சு. இப்படி நீங்கள் உங்களுக்கு தேவையான ஷேப்பை கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ப்ரஷோட சைஸை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண போகிறீங்க. சின்னது பெருசு பண்ணி வேணுன்ற இடத்துல இப்படி ப்ரஷ் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? இப்படி ப்ரஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு எஃபெக்ட் வந்து கிடைக்கும். அதோடு இல்லாமல் இப்படி நம்ம ப்ரஷ் பண்ணுற இந்த ஆங்கிளை வந்து மாற்ற முடியும். ஓகேங்களா?
உங்களோட கீபோர்டில் இருக்கிற ஏரோ கீ இருக்கு இல்லைங்களா, அதாவது லெஃப்ட் அண்ட் ரைட் ஏரோ, இந்த ஏரோ நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக உங்களோட ப்ரஷ்ஷை நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ண முடியும். இப்படி நீங்கள் ரொட்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரஷ் பண்ணிங்கன்னா இது மாதிரி வேறு வேறு டேரக்ஷனில் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு தேவையான இந்த ஷேப்ஸை வந்து கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா, இப்படி கிரியேட் பண்ணுறதால பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு 3D எஃபெக்ட், ஒரு பேக்ரவுண்டை நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கிரியேட் பண்ணலாம். இது மாதிரி உங்களோட ப்ரஷோட சைஸஸை நீங்கள் வந்து சின்னது பண்ணுறதோ பெருசு பண்ணுறதோ அப்படி இல்லை ரொட்டேட் பண்ணுறது மூலமாக நீங்கள் வந்து சூப்பரான ஒரு 3D எஃபெக்ட்டை உங்களால் கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா, ப்ரஷ்ஷை ரொட்டேட் பண்ணுறதுக்கு ரைட் ஏரோ லெஃப்ட் ஏரோ சொன்ன இல்லைங்களா, நீங்கள் அது கூட ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு ரைட் அண்ட் லெஃப்ட் ஏரோ நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ரொட்டேட் ஆகிற அந்த ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, நார்மலாக ரொட்டேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்படி ரொம்ப ஸ்லோவாக ரொட்டேட் ஆகும். அதுவே நான் ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு மறுபடியும் நான் ரொட்டேட் பண்ணுறேன் பாருங்கள், ரொட்டேட் ஆகிற ஸ்பீடு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, இது மாதிரி நம்ம வந்து ப்ரஷ்ஷை ரொட்டேட் பண்ணி தேவையான மாதிரி நம்ம ரொட்டேட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு 3D எஃபெக்ட்டை நம்ம கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா, இது மாதிரி கிரியேட் பண்ணி உங்களுக்கு தேவையான ஒரு பேக்ரவுண்டோ இல்லை ஒரு ஆல்பம் ஷீட்டில் ஏதாவது ஒரு சைடில் ஒரு எலிமெண்ட்டோ நீங்கள் கிரியேட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு இந்த ஒரு 3D ப்ரஷ் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, இதுவரையிலும் பார்த்தது நம்ம நார்மலாக பார்த்தோம். அதோடு இல்லாமல் இப்போ நம்ம இதே ப்ரஷ்ஷை இன்னும் கொஞ்சம் கிரியேட்டிவாக ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஒர்க் பண்ண முடியும். என்ன அப்படின்னா ஒரு சிங்கிள் கிளிக் கொடுத்ததால் இது மாதிரி ஒரு சிங்கிள் ஷேப் வந்து கிடைச்சிது. இதுவே நான் வந்து கண்டினியூவாக ப்ரஷ் பண்ண அப்படின்னா இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு லைன் வந்து கிடைக்குது. இந்த லைனை நான் வந்து கிரியேட்டிவாக வந்து மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக மாற்ற முடியும். இப்போ நான் எல்லாத்தையும் நான் டெலிட் பண்ணிக்கிறேன். டெலிட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா F5 பேனலை ப்ரெஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, இந்த F5 பேனல் ஓப்பன் பண்ணுறேன். ப்ரஷ் டிப்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த டிப்ஸை செலக்ட் பண்ணுறேன். இங்கே கீழே வந்து ஸ்பேசிங் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்பேசிங்கை நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக ஒரு ஷேப்க்கும் அதாவது ஒரு டாட்க்கும் உள்ள அந்த ஸ்பேசிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, இப்போ நீங்கள் ப்ரஷ் பண்ணி பாருங்கள், ஒரு லைன் வந்து கிரியேட் ஆகும். ஓகேங்களா, இது மாதிரி தேவையான லைன் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணலாம். இப்போது எனக்கு வந்து டேரெக்டாக ஒரு லைன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே ஒரு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு லாஸ்ட் எண்டில் ஒரு கிளிக் பண்ணுறேன். இது மாதிரி ஒரு லைன் வந்து கிரியேட் ஆகும். ஓகேங்களா, இது மாதிரி டேரக்ட் லைன் மட்டும் தான் கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. இன்னும் நீங்கள் நிறைய வித்தியாசமான ஷேப்ஸ் எல்லாம் உங்களால் கிரியேட் பண்ண முடியும். அதுக்கு இந்த F5 பேனலை பற்றின டீட்டெயிலான விஷயங்கள் உங்களுக்கு வந்து தெரியணும். ஏற்கனவே இது பற்றின வீடியோ உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் போஸ்ட் பண்ணுறேன். அந்த வீடியோ போய் பாருங்கள். என்னென்ன மாதிரி செட்டிங்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணால் வித்தியாசமான எஃபெக்ட் வந்து இந்த F5 பேனல் மூலமாக நம்ம கிரியேட் பண்ண முடியும் அப்படின்றது உங்களுக்கு வந்து தெரியும். ஓகேங்களா, இப்போது ஒரு சாம்பிள் காமிக்கிறேன். Ctrl Z கொடுத்துக்கிறேன். Ctrl Z கொடுத்துட்டு Ctrl Shift N நியூ லேயர் கொடுக்குறேன். லேயர் கொடுத்துட்டு இப்போது இந்த சைஸ் இருக்கு இல்லைங்களா, அதாவது ப்ரஷோட சைஸ் இதை நான் வந்து கொஞ்சம் லைட்டாக டில்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்படி டில்ட் பண்ணிவிட்டு அடுத்தது ஷேப் டைனமிக்ஸ் இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், ஆங்கிள் ஆஃப் ஜிட்டஸ் அப்புறம் ரவுண்ட்னஸ் ஆஃப் ஜிட்டஸ் இது ரெண்டுத்தையும் நான் வந்து கண்ட்ரோல் பண்ணுறேன். அடுத்தது மேக்ஸிமம் மினிமம் இது ரெண்டுத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறேன். இப்போ ப்ரஷ் பண்ணி பாருங்கள், வேறு வேறு டைரக்ஷனில் உங்களுக்கு வந்து ஒரு எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ஓகேங்களா, இது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் ஸ்கேட்டர் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்கேட்டர் தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஸ்கேட்டர் பண்ணிக்க முடியும். இங்கே ஸ்கேட்டரிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸ்கேட்டர்ன்றதை எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிவிட்டு கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த கண்ட்ரோலெல்லாம் உங்களுக்கு வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது அந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ இது மாதிரி கொடுத்துட்டு இப்போ நான் வந்து ஒரு ப்ரஷ் பண்ணுறேன் பாருங்கள், ஒரு சூப்பரான ஒரு எஃபெக்ட் வந்து கிடச்சிருச்சு. ஓகேங்களா, இது மாதிரி உங்களுக்கு தேவையான எஃபெக்ட்டை நீங்கள் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ரஷ்ஷை நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஒரு புது ப்ரஷ்ஷை நீங்கள் இதை வந்து கிரியேட் பண்ணி இதை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இது மாதிரி இந்த ஸ்பியருக்கு மட்டும் கிடையாது, இதில் இருக்கிற எல்லா ஷேப்ஸுமே நீங்கள் இது மாதிரி வித்தியாசமான ஒரு செட்டிங்ஸை நீங்கள் கிரியேட் பண்ணிங்கன்னா சூப்பரான ஒரு எஃபெக்ட்டை உங்களால் கிரியேட் பண்ண முடியும் ஒரு 3D ஃபார்மேட்டில். ஓகேங்களா, இதோட இல்லாமல் உங்களுக்கு கூட ஒரு PSD ஃபைல் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஃபோல்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு PSD ஃபைல் இருக்கும். அந்த PSD ஃபைல் எதுக்கு அப்படின்றத நான் சொல்கிறேன். இந்த PSD ஃபைலை உங்களோட ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்கள். இப்படி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் இந்த ஷேப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தனித்தனி லேயராக இருக்கும். ஓகேங்களா, எல்லாம் பாருங்கள் தனித்தனி லேயராக இருக்கும். ஒருவேளை நீங்கள் ப்ரஷ் பண்ணும்போது அந்த இம்ப்ரெஷன் உங்களுக்கு வந்து கரெக்டாக கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதாவது இப்போ நான் ப்ரஷ்ஷை செலக்ட் பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணுறேன், இந்த ஃபஸ்ட்டு ப்ரஷ் இருக்கு இல்லைங்களா இதை செலக்ட் பண்ணுறேன், இப்படி கிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா, இது வந்து எனக்கு இந்த இம்ப்ரெஷன் கிடைக்கல, இன்னும் கொஞ்சம் டார்க்காக வேணும், இல்லை இதில் ஏதாவது சேஞ்ச் ஆயிருச்சு, எனக்கு மறுபடியும் இந்த ப்ரஷ்ஷை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு இந்த PSD ஃபைல் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ இதில் ஃபஸ்ட் இருக்கு இல்லைங்களா, இதுதான் அந்த ஷேப்ஸு. இந்த ஷேப்ஸை உங்களுக்கு தனி லேயரை கொடுத்துருக்கேன். இந்த தனி லேயரை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இன்னும் எனக்கு வந்து இம்ப்ரெஷன் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த லேயருக்கு மட்டும் நான் என்ன பண்ணுறேன், லெவல் அப்ளை பண்ணுறேன், கொஞ்சம் டார்க்காக ஆக்குறேன், நல்லா டார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எடிட்டில் போகிறேன். எடிட்டில் போயிட்டு டிஃபைன் ப்ரஷ் ப்ரீசெட், அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரவுண்டை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடிட் போங்க. எடிட்டில் போயிட்டு டிஃபைன் ப்ரஷ் ப்ரீசெட் கொடுங்க, கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேற ஒரு ப்ரஷ் வந்து கிரியேட் ஆகிடும். ரைட் கிளிக் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ப்ரஷ் வந்து கிரியேட் ஆகிருக்கும். இப்போ இந்த ப்ரஷ்ஷை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ப்ரஷ் பண்ணி பாருங்கள், இதுக்கு முன்னாடி இருந்த
அந்த ப்ரஷுக்கும் இந்த ப்ரஷுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். ஓகேங்களா, கொஞ்சம் டார்க்னஸ் வந்து அதிகமாக இருக்கும். இது மாதிரி உங்களுக்கு இன்னும் வந்து ப்ரஷை வந்து வேறு வேறு விதமாக நீங்கள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பிஎஸ்டி ஃபைல் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு 3D ப்ரஷை யூஸ் பண்ணி நீங்கள் சூப்பரான ஒரு எஃபெக்டை கிரியேட் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் முக்கியமாக அந்த எஃப்ஐ பேனலை நீங்கள் எப்படிலாம் நீங்கள் மாற்றி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்களோ அது மூலமாக ஒரு சூப்பரான ஒரு 3D பேக்ரவுண்டையோ இல்லை 3D எஃபெக்டையோ உங்களால் கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா, யூஸ் பண்ணி பார்த்துட்டு இந்த ஒரு ப்ரஷ் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே கிடைக்கும். ஓகேங்களா, அடுத்த வீடியோவில் உங்களை வேற ஒரு கண்டென்ட்டோட சந்திக்கிறேன். நன்றி.